வணக்கம் நண்பா. ஐஎம்ஏ தமிழன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நியூராலிங்க், அதாவது இந்த பிரெயினில் சிப்பை பொருத்தக்கூடிய அந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சு அது ஒரு மனுஷனுக்கு பொருத்தப்பட்டிருக்குது. அந்த மனிதனுக்கு கிட்டத்தட்ட பொருத்தி 1 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன, இந்த பிரெயின் சிப்புனால என்னென்ன நடக்குது, இதை எப்படி உருவாக்குனாங்க, இதோட ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, இதோட ஓனர்ஸ் யார், இப்போ இதோட ஸ்டேஜ் என்ன, இதோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு மனுஷனோட மூளைக்குள்ள ஒரு சிப்பை பொருத்தி அவன் உடம்புல பாதிக்கப்பட்ட இடங்களையும் செயல்படாத இடங்களையும் செயல்பட வைக்க முடியும். அவங்க நினைக்கிறத நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அதைத்தான் இப்போ நியூராலிங்க் மூலமா எலான் மஸ்க் செஞ்சு காட்டியிருக்காரு. அப்படி அவர் அதில் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலோட லிங்க்ல போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடியை டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கேஷ் கிவ்வே நம்ம சேனலில் இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தான், இதை செஞ்சீங்கனாலே போதும். எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே நான் உங்களுக்கு அதை ரிவீல் பண்ணுவேன். அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இது மட்டும் தான். இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், உங்களுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த நியூராலிங்க் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆரம்ப கட்டத்தில் மூளை நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாக தான் இது இருந்துச்சு. 2016ல் எலான் மஸ்க் இந்த நியூராலிங்க் கம்பெனியில் போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்களும் இதை ஒத்துக்கிட்டு 8 சயின்டிஸ்ட் பிளஸ் எலான் மஸ்க்கும் சேர்ந்து இந்த கம்பெனி 2016ல் வாங்கியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியலாக 2017ல் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் 2016லேயே இந்த கம்பெனி இவங்க வாங்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலான் மஸ்க் யாரு, அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 பணக்காரர்கள்ல அவரும் ஒருத்தர். ஸோ அவரு தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிருக்காரு. இந்த நியூராலிங்க் கம்பெனியோட இன்னைக்கு தேதியை ஒர்த்து எவ்வளோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா 180 மில்லியன் ஒர்த்து. அந்த 180 மில்லியன்ல 100 மில்லியன் எலான் மஸ்க் கொடுது. மிச்சம் இருக்கிற 80 மில்லியன் மட்டும்தான் ஷேர்ஸாகவும் மற்ற சயின்டிஸ்ட் மற்ற இன்வெஸ்டர்ஸோட அமௌண்ட்டாகவும் இருக்கு. பட் மெஜாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நியூராலிங்க் கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணாங்க, மெயின் ப்ரியாரிட்டி என்ன, அது எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இப்போ அது எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற ஹிஸ்டரி பார்த்தலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2016ல் எலான் மஸ்க் 8 சயின்டிஸ்ட் பிளஸ் அங்க இருக்கக்கூடிய சில இன்ஜினியர்ஸ் கூட சேர்ந்து இந்த கம்பெனியை வாங்குறாரு. ஆனா 2016லேயே இதை வாங்கியிருந்தாலும் 2017ல தான் இதை அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. என்னென்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த நியூராலிங்கோட ரிசர்ச் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நியூராலிங்க் மனிதனோட நரம்பு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுல அவங்க எப்படி அவங்களை ரெக்கவர் பண்ணலாம், மூளை சம்பந்தப்பட்ட ஆபரேஷன்ஸுக்கு இவங்களோட ஹெல்ப் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் இங்க நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எலான் மஸ்க் வாங்கினதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நியூராலிங்க் மூலமா ஒரு சிப்பை மனித மூளையில செலுத்தி பக்கவாதம் மாதிரியான நோயாளிகளுக்கு இந்த சிப்பு மூலமா அவங்க செயல்படாத இடங்களை செயல்பட வைக்க முடியும், அல்லது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம கம்ப்யூட்டர்லயும் சிஸ்டம் மூலமாகவும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இதை சொல்லும் போதே இந்த உலகமே வியந்துச்சு. ஏன்னா மனிதனோட உடம்புல மிக சிக்கலான பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா அது மூளை தான். எந்த அளவுக்கு பிரபஞ்சம் எண்ணிலடங்கா விஷயங்களை அடக்கி வச்சிருக்கோ அதே மாதிரி மூளைக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நரம்புகளோட பிணைப்புகள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு நரம்பை நம்ம தவறா டச் பண்ணா கூட அது உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு பகுதியை செயலுக்கு வைக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கக்கூடிய வேலையை இவங்க எப்படி எடுத்து சக்சஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாரோட கேள்வியாகவும் இருந்துச்சு. ஆனா மஸ்க் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த ஐடியாவே ஒரு நாவல் இருந்துதான் கிடைச்சது அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, லேன் எம் பேங்க் அப்படிங்கிற ஒரு நாவலாசிரியர் எழுதின தி கல்ச்சர் அப்படிங்கிற அந்த நாவல்ல இருந்து நியூராலேஸ் அப்படிங்கிற இந்த கற்பனையான ஒரு விஷயத்தை எடுத்து அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனா மஸ்க் எடுத்திருக்கிறதா அவரே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதாவது எலான் மஸ்க் கூட 8 சயின்டிஸ்ட் இந்த கம்பெனியை வாங்கினாங்கன்னு சொன்ன இல்லையா, அந்த எலான் மஸ்க் கூட சேர்ந்த 8 சயின்டிஸ்ட் யாராருன்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸ் கோடெக், பெஞ்சமின் ரெப்போபர்ட், டான்ஜின் சியோ, பால் மரோலா, பிலிப் சேப்ஸ், டிம் கார்ட்னர், டிம் ஹான்சன், பெனசா டோல்சா அப்படிங்கிறவங்க சேர்ந்து தான் இந்த நியூராலிங்கை இவங்க கைவசம் பண்ணி இப்போ இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த நியூராலிங்க் மூலமா ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கக்கூடிய எந்த பகுதி செயல் இழந்திருந்தாலும் அந்த பகுதியில அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத இந்த சிப்பை மூளையில பொருத்தி கம்ப்யூட்டர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பக்கவாதம் வந்தவங்களுக்கு அவங்களால எழுந்து நடக்க முடியாது. ஆனா அவங்க கை என்ன வேலை செய்ய துடிக்குது அப்படிங்கறத நம்மளால கம்ப்யூட்டர்ல நேரா பார்க்க முடியும். ஆனா இந்த ஆராய்ச்சியை மஸ்க் 2017 அனௌன்ஸ் பண்ணப்ப 2020ல இதை நாங்க செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஆராய்ச்சிக்கு நிறைய சிக்கல்களும் நிறைய எதிர்ப்புகளும் வரிசையா வந்துகிட்டே இருந்ததுனால இவங்கனால இதை ஃபுல்ஃபில்லா கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறமா 2023ல தான் இதை நாங்க சக்சஸ் பண்ணுவோம், இதை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணங்களா, அதாவது இந்த டிலே ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்களா சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த 8 பேர் சேர்ந்து இந்த கம்பெனி வாங்கினாங்கன்னு சொன்ன இல்லையா எலான் மஸ்க் கூட சேர்ந்துட்டு, அதுல 5 பேர் இந்த ஆராய்ச்சியில இருந்து விலகிட்டாங்க
இந்த கம்பெனிலேருந்து இவங்க விலகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 3 பேர் தான் இதில் வந்து இருக்காங்க அந்த 8 பேர்த்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் ரொம்பவுமே சிக்கலான ஆப்ரேஷன். இதை செய்யறதுக்கு வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் தேவைப்படும், நிறைய முக்கியமான சயின்டிஸ்ட், நிறையா நரம்பியல் வல்லுநர்கள் வந்து இதுக்கு ரொம்பவே அதிகமாக தேவைப்படுவாங்க. அதோட இதை வந்து மிருகங்களுக்கு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மனிதர்களுக்கு கொண்டு வந்து டெஸ்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப இது மிருகங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இதில் வந்து இறந்துருக்கிறதா ஒரு அன்அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஸோ அதுக்காக வந்து கோர்ட் நிறைய தடைகள் போட்டுச்சு, ஆராய்ச்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி 22 வந்து இவங்களுக்கு மனிதர்கள் மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அப்ளை பண்ணி அது வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா அதை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணி ஓகே வாங்கிட்டாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி 23 ஒரு மனுஷனோட மூளையில் இந்த சிப்பை வந்து பொருத்திட்டாங்க இந்த நியூராலிங்க் கம்பெனி. ஆனால் அதுவும் வந்து சின்ன வேலையே இல்லை. என்ன காரணம்னா இந்த ஆப்ரேஷனை செய்யறதுக்கு இவங்க வந்து ரோபோட்ஸை தான் அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க. ஏன்னா மனிதர்களை செஞ்சு இது வந்து சிக்கலாயிருச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷனே தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ரொம்ப நுணுக்கமாக செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இவங்க வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்டு ரோபோட்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் 2002 வந்து மூளைக்குள்ள சிப்பு பொறுத்துற ஆப்ரேஷன் நடந்திருக்குது. எஸ், ஒரு குரங்குக்கு பொருத்தி அந்த குரங்கு நினைக்கிறத வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து 2002 பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனால் அப்போ பண்ணும்போது இந்த படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, தலையை சுற்றியும் வந்து ஒரு கம்பி மாதிரி கட்டி அதில் வந்து ஒயர்ஸ் நிறைய வந்து போயிட்டு இருக்கும் இல்லையா. அதாவது ஒயர்டு கனெக்ஷன் மூலமாக மட்டுமே 2002 இதை வந்து சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காங்க. ஆனால் மஸ்க் வந்து ஒயர்லெஸ்ல இதை வந்து சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காரு. எப்படின்னா த்ரெட் அப்படிங்கிறது மூலமா இவங்க வந்து இந்த கனெக்ஷன்ஸை அவங்களோட தகவல்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க கம்ப்யூட்டருக்கும் சிஸ்டத்துக்கும் மொபைலுக்கும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கிறது இவங்க தான். இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த மனித மூளையில வந்து இந்த நியூராலிங்க் வந்து ஒரு சிப்பை பொருத்தி இருக்கு இல்லையா, அந்த சிப்பை பொருத்தி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. அவரோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போறோம். அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நோலன் ஆர்பர்க். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிப்பை வந்து தன்னோட மூளைக்குள்ள பொருத்தி இந்த ஆராய்ச்சிக்கு அவரே வாலண்டியரா வந்திருக்காரு. இவர் ஏன் வாலண்டியருக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரோட ஹிஸ்டரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு அமெரிக்காவை சார்ந்தவர். இவர் வந்து 2016 ஒரு ஏற்பட்ட விபத்துல இவர் கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பேரலைஸ் ஆன உடனே இவரால் வந்து சாதாரண வாழ்க்கையை இவரால் வாழ முடியல. இவரை பார்த்துக்கிறக்கு ஒரு ஆள் இருக்கணும். இவர் வந்து வீல் சேர்லேயே தான் இவரோட வாழ்க்கையை வந்து கழிச்சிருக்காரு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த விஷயத்தை அவர் கேள்விப்பட்ட உடனே தானா வாலண்டியரா வந்து நான் இந்த ஆராய்ச்சிக்கு வந்து நான் என்னோட முழு ஒத்துழைப்பு நான் கொடுக்குறேன், என்ன நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவரே வந்து சொல்லி இவர் மூலையில் வந்து இப்போ இந்த சிப்பை பொருத்தி இருக்காங்க. இப்போ இவர் தான் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன, அதனால என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இந்த பிரெயின் சிப்னு சொல்றேன் இல்லையா, இந்த பிரெயின் சிப்போட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா N1 பிரெயின் சிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிப்பை வந்து மூளையில பொருத்தினதுக்கு அப்புறமா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறத வந்து நம்மளால மானிட்டர்ல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சம்பந்தமா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நோலன் ஆர்பர்க் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சிப்பை என் மூளையில பொருத்தினதுக்கு அப்புறமா நான் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறேன். இன்ஃபேக்ட் என் உணர்வுகள் எல்லாத்தையும் வந்து என்னால் வந்து கம்ப்யூட்டர்ல பார்க்க முடியுது. என்னால் வந்து கைகளை அசைக்க முடியாது, கால்களை அசைக்க முடியாது. ஆனால் கம்ப்யூட்டர்ல என்னால் செஸ் கேம் முதற்கொண்டு நிறைய கேம்ஸ் வந்து என்னால் விளையாட முடியுது. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட போட்டி போட்டு தோத்துறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு வரமாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் நான் எந்த அளவுக்கும் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். இதெல்லாம் வந்து எனக்கு கனவுல நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நான் நிஜத்தில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதே வந்து என்னால் இன்னும் முழுசாக நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி இவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இவர் வந்து இந்த ஆப்ரேஷனை பண்ண நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர் வந்து அப்சர்வேஷனில் தான் இருக்காரு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் வந்து இவரை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவரோட ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே நேரம் நிறைய கேள்விகளும் எழுந்திருக்குது. என்ன கேள்விகள்னா, இந்த மூளையில சிப்பை பொருத்துறது மூலமா நிறைய பேருக்கு அலர்ஜிகள் வரலாம். நிறைய பேருக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது சின்ன தவறுனால அவங்க உடம்பு மொத்தமே செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் மரணம் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரிஸ்கான வேலையாகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இன்னொரு கூற்று என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை கம்ப்யூட்டர்ல பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளோட பிரைவசிக்கு ஆபத்து இருக்கா? அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாருனாலையும் பார்க்கப்படுது. அதே நேரம் நம்ம உடம்புல இருக்கிற பகுதிகளை செயல்படுத்த முடியும், அங்க இருக்கிற உணர்வுகளை நம்மளால கந்து மானிட்டர்ல பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம உடம்பை இந்த சிப்பால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்படி மனித உடம்பை இந்த சிப்பு வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன மாதிரியான விளைவுகளை இந்த உலகம் சந்திக்க போகுது? இந்த கேள்விகளுக்கான பதிலை நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். நீங்களும் அதை டிசைட் பண்ணிக்கங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட சேனல் கொடுக்கக்கூடிய கிவ்அவே பத்தி நான் ஒரு தெளிவான டீட்டெயில்டான ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோட எண்ட்லையும் நான் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான கிவ்அவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.